நாளிலும் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 11 verse 1 to 7. மார்க் 11வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டு, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை விட்டு போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஆமென். ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார். இந்த இடத்துல இந்த கழுதை குட்டியை கொண்டு வரும்படியாய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இந்த பகுதியில் என்ன நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய பகுதியிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அவங்க செய்தாங்க. தன்னுடைய சீஷர் இடத்துல ஆண்டவர் போய் இந்த கழுதைக்குட்டி அவிழ்த்துவான்னாரு. ஆண்டவர் சொன்னதை அவங்க செய்தாங்க. அந்த கழுதைக்குட்டி அவிழ்க்கிற பொழுது அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரியே கேட்டாருங்க, ஏன் அதை அவிழ்த்து கொண்டு போகிறீங்கன்னு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன பொழுது அவங்க விட்டாங்க. அந்த கழுதைக்குட்டியும் முரண்டு பிடிக்காமல் வந்துருச்சு. ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய சுத்தத்தின்படி நடக்கிற பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். சொல்லுங்கள், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம சொல்கிறோம், என் வாழ்க்கையில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும், என் குடும்பத்தில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும். ஒவ்வொருத்துலையும் குடும்ப தலைவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ சுத்தத்துக்கு குடும்ப தலைவன் ஒப்பு கொடுக்கணும். குடும்ப தலைவிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ சுத்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற தேவ சுத்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சுத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லுங்க, ஐயா என் மேலே ஒரு தேவ சுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி தான் வாழணும், இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த தேசத்தில் தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். ஒரு தேவ சுத்தம் இருக்குது. அந்த சுத்தத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா சில சிலுவை பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஆனால் உங்கள் பாதையில் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அதில் முதல் ரெண்டு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனமும் 7வது வசனமும், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 7வது வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஒரு 7 வசனம் தான். அந்த 7 வசனங்களுக்குள்ள ஒவ்வொருவருடைய தேவ சுத்தத்தையும் அவர்கள் அறிந்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் சரி, வேலை இடத்துலையும் சரி, ஆண்டவருக்காக செய்கிற சின்ன ஊழியத்திலையும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தேவ சுத்தத்தின்படி என்னை அர்ப்பணித்து நிற்கிறேனா. சில இடத்துல என் ஆசை, என் விருப்பம் ஒன்றா இருக்குது, ஆனால் இதுதான் தேவ சுத்தம், இப்படி தான் நடத்தணும்னு இருக்குது. நான் வேலை செய்கிற நாட்களில் முதலாய் 10 வருஷம் கழித்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஆனாலும் அதன் மத்தியில் போராடி கடைசியில் லைசன்ஸ் எடுத்தாச்சு. கார் வாங்குகிற நேரம் வந்தது. நான் வாங்க நினைத்த கார் அது இந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஆஃப் கார் அது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் அது இருக்கக்கூடாது, இதுதான் அப்படின்னு வந்தது. யோசிச்சு பாருங்கள், சில வேளையில் வாங்கக்கூடிய ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு பை, எவ்ரிதிங் இஸ் தேர். நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் இதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ், பட் காட் சேஸ் டூ திஸ். இந்த வழியை தேர்ந்தெடு. அதுதான் தேவ சுத்தம், அதுதான் தேவ சுத்தம். என்னால் செய்ய முடியும், எனக்கு அது முடியும், எனக்கு அது சாத்தியம். இன்னைக்கு எனக்கு சாத்தியம், என்னால் முடியும்னு செய்கிறோம். அதில் தேவ சுத்தம் இருந்தால் ரொம்ப நல்லது. பாஸ்டர் இதுக்கெல்லாம் கேட்கணுமா பாஸ்டர்?
ஆண்டவரோடு நடக்க நடக்க ஆண்டவர் உங்களை ஆக்கிரமிக்கிற பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்ம மனது ஏங்கும். நான் செய்கிறது அப்பாவுக்கு பிரியமாக இருக்குதா? நான் இது செய்யலாமா ஆண்டவரே? அது எப்போ சொல்கிறேன்னா, நம்ம அவரோடு நெருங்க நெருங்க நம்மளாக மாற்ற வேண்டாம், அவரே நம்மை மாற்றுவார். யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் ஆண்டரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டுக்குள்ளே வந்த உடனே எப்படி அவ்வளவுதான் போக முடியும்? அவர் மாற்றுகிறார், அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு தேவ சித்தம் இருக்குது. நம்ம மேலே ஆவியானவர் அந்த சித்தத்தை நடத்த விருப்பமாக இருக்கிறார். அதற்கு பிரியமாக நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுது தேவ சித்தம் நிறைவேறும். இன்றைக்கு முழு மனதோடு உங்கள் சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முழு மனதோடு தேவ சித்தம் செய்வோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அரை மனதா இல்லை. சொன்ன பாருங்க, அந்த கார் வாங்கணும், ஆவியானவர் அலோவ் பண்ணல, அதனால் அரை மனசோட என்னடா இதை கொடுத்துட்டாரேன்னு இல்லை. அந்த வண்டியில் போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதே இடத்துல 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டுவாஸ்க்கு வந்த இடத்துல என்ன கிருபையாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களே, அது ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். இந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த நாளை எங்கே கொண்டு வந்தார், வேர் ஐ ஸ்டார்டட். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எங்கே ஆரம்பித்தோம், எங்கிருந்து வந்துடும், அதை மறக்கவே கூடாது. we have to remember our beginning. என் ஆண்டவர், அதுதான் கடந்த நாட்கள் உபவாச ஜெபத்தில் சொன்னேன், ஆல்வேஸ் மெயின்டைன் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஃப்ரெஷ். எப்போதும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆண்டவர் என்னை சந்தித்தாரே, என்னோட பேசினாரே, இந்த வசனத்தை கொண்டு பேசினாரே, என்னை அபிஷேகித்தாரே, இட் ஹாஸ் டு பி வெரி ஃப்ரெஷ். அது இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவருக்கு விருப்பம் இல்லாத நான் செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்கலதான், எனக்கு இதை விட அதுதான் ஆசை. ஆசையெல்லாம் நீர்த்தானையா, தேவையெல்லாம் நீர்த்தானையா. இட் இஸ் நாட் அவர் கேப்பபிலிட்டி, இஸ் நாட் அவர் கெப்பாசிட்டி, இட் இஸ் காட்ஸ் வில். முழு மனதோடு உங்கள் சித்தத்தை செய்வாண்டவரை. The disciples wholeheartedly they took the instruction from Jesus and they executed it. முழு மனதோடு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டாங்க. மார்க் 11:4 அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திகளில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்யறேன். இந்த பாலிசியை நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் சொல்கிறார், நான் செய்கிறேன். அப்பா சொன்னால் நான் செய்வேன். அவருக்கு விருப்பம் இருந்தால் நான் செய்வேன். முழு மனசோட செய்யணுங்க, அரை மனசோட தயவு செய்து எந்த ஒரு காரியம் சரி, ஒரு வேலை மாற்றுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த லீடிங்கை கொடுக்கல, ஆண்டவர் அந்த லீடிங்கில் வரல, அரை மனதோடு எந்த காரியத்தை செய்தாங்க, முழு மனதோடு தேவ சித்தத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னை விட்டு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் எடுத்துக்கங்க ஆண்டவர், என்னால் தாங்க முடியல, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படியாக கடவுது. அப்பாவுடைய காரியத்தை முழு மனசோட நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமேன். அவங்க கேட்குறாங்க, இந்த டிசைபிள்ஸ் கேட்குறாங்க, சீஷர்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்குறாங்க. கேட்டு என் ஆண்டவர் சொல்கிற அந்த வெளிப்பாட்டை நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் வார்த்தையை நான் நம்புகிறேன். என்னடா ஆண்டவர் சொல்கிறாரு, இருவழி சாலைக்கு போங்கிறாரு, அங்கே யாராவது ஒரு கழுது குட்டி இருக்கிறாரு, இப்படி சொல்லலாம், நீங்கள் போய் அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் எங்களை கூட வச்சுட்டு நீங்கள் மீன் எடுன்னு சொல்லலாம், நீங்கள் பக்கத்தில் இருந்து மீனின் வாயிலிருந்து வெள்ளிக்காசு எடுங்கன்னு சொல்லலாம், என்ன போய் அவுத்து சொன்னால் எப்படி ஆண்டவரே? நிறையா நேரம் அவர் சொல்கிறார், நான் செய்கிறேன், அதுக்கு ஒரு தனி கட்ஸு வேணுங்க. கடந்த நாட்களில் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ராமேஸ்வரம் பகுதியில் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மறிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலர் பவுலோஸ் என்கிற ஒரு விசேஷித்த தேவ மனிதன் ஊழியத்தை செய்தார். அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் அவர் கேரளாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ இதுபடி தான் பாருங்க, முழு மனசோடு தேவ சுத்தத்தை மேற்கொண்டார். அவர் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தார், ஆண்டவரை தெரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவரோடு பேசினார், பவுலோஸ் உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அதை 4 பங்கு போட்டு 4 மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பிச்சிரு, உனக்கு 500 ரூபா நான் மணி ஆர்டர் அனுப்புவேன், அதுக்காக நீ வெயிட் பண்ணு, ஒரு ஆள் உனக்கு அனுப்புவார், அவர் பேரை சொல்லி இந்த இடத்துல இருந்து மணி ஆர்டர் வரும், அதை எடுத்துகிட்டு நீ ராமேஸ்வரத்துக்கு போனார். இவருக்கு தமிழும் தெரியாது,
அந்த காலத்தில் யூடியூப் இல்லை, அந்த காலத்தில் கூகுள் இல்லை, எதுவும் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 2 பிள்ளைகள் அவருக்கு இருக்குது. 3வது பிள்ளை கன்சீவ்டாக அந்த அம்மா டெலிவரிக்காக காத்துட்ருக்குறாங்க. டெலிவரி முடிஞ்சு போகட்டுமா ஆண்டவரே? கேட்கல. முழு மனதோடு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் புறப்படுறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரா? டோன்ட் டிலே இட். உங்கள் மனசில் ஆண்டவர் பேசுகிறாரு, அதில் தேவ சித்தம் இருக்குதுன்னு தெரியுது, டோன்ட் டிலே இட். கடந்து போகிறார். கடந்து போய் மிகுந்த உபத்திரம், அதன் மத்தியில் ஆண்டவர் ஊழியத்தை கட்டிட்டார். ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தில் நம்ம நின்னா ஊழியத்தை கர்த்தர் கட்டுவாருங்க. ஹல்லேலூயா. நம்ம படுற பிரயாசத்தை படணும், ஆனால் ஊழியத்தை ஆண்டவர் கட்டுவார். பல நாட்கள் கழித்து ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டிருக்கிறார். அவர் விசேஷித்த ஒரு தேவ மனிதன். அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டரே சொல்லியிருக்காரு, பவுலோஸ், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு நீ மட்டும் ரூமில் வெயிட் பண்ணு, உன்னை பார்க்க நான் வரேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சிகளை ரட்சிக்கப்பட்டு 6வது மாதத்தில் கேட்டோம். அப்படி கேட்டபோது அந்த சாட்சிகள் தான், அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டோர்ஸா என்னை நடத்தும்படியாக எனக்கு முன்பாக வைத்து, இப்படி ஒரு தேவன் இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில் தெரிஞ்சது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு வேதத்தின் வசனத்தை போதித்தவருடைய அவருடைய முடிவை பார்த்து அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. There was a testimony. அப்படி ஆண்டு சந்தித்தாரா? அதெல்லாம் நீ தொட்டு. அப்போ ஆண்டரை பார்த்து ஒரு சமயம் அவர் கேட்டிருக்கார், அன்றே ஏன் மலையாணியானோ, ஏன் கேரளாவில் இருக்கோ, என்ன எதுக்கு நீங்கள் ராமேஸ்வரம் வர சொல்லி? இவ்விடத்தில் எத்தனையோ தமிழ் ஆட்கள் உண்டு. ஆண்டு ரொம்ப சங்கடமாக சொன்னாராமா, ஓலோஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக கூப்பிட்டேன்ப்பா, அவர் வரமாட்டேன்ட்டார். அதனால தான் நான் உன்னை கொண்டு வர வேண்டியது இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சித்தத்தை செய்யும்படியாய் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க, முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆண்டருக்காக அர்ப்பணித்து நிற்கிற கழுது குட்டிகள் எத்தனை இருந்தாலும் ஆண்டவர் ஒரு கழுது குட்டியை முன்குறித்து வைத்திருக்கார். அதை போய் எடுத்துட்டு வா. ஏதாவது காரணத்தினால் அங்கே டிலே ஆகியிருந்தா ஆண்டு பிதாவின் சித்தத்தின்படி வேற இன்னொரு கழுது குட்டின் மேலே ஏறி இருப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் தயவு செய்து தேவ சித்தத்தை டிலே பண்ணிடாதே. அந்த சாட்சிகள் மிக என்னை தொட்ட சாட்சிகள். இந்த சீஷர்கள் அப்படித்தான். ஆண்டவர் சொல்றது சரி, 100% ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கழுதை குட்டியை போய் அவர் அவிழ்த்தார்கள். அவர் அவிழ்த்த பொழுது அந்த இடத்துல ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சுத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. பவுலை ஆண்டவர் விசேஷமாக சந்தித்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகீர் எனப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊராகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதி ஏரோதனு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சபலும் தீர்க்கதரிசியும் போதர்களாகவும் இருந்தார்கள். எல்லாம் ஒரே இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவரை பிரித்துருங்க, அவர்களுக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், அந்த சித்தத்தில் அவங்க ஓடணும். அவங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் ஓடணும். அருமையான திருச்சபையே, நம்ம ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நான் ஓடிட்டு இருக்கிறேன். I am in my God's plan. Don't worry, at the right time the right blessings will come to pass. It will come to meet you. Hallelujah. நான் ஆண்டவர் வச்ச திட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற, தேவ திட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற பவுல் அர்ப்பணித்து நான் போகிற ஆண்டவரை, நீங்கள் அனுப்புகிற இடத்துக்கு போகிற ஆண்டவரை, கர்த்தர் கூட போனார். எல்லா இடத்துலையும் ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றினார். முழு மனதோடு, அரை மனசோடு போகல, முழு மனதோடு. பாருங்கள், மே மாதத்தில் ஆண்டருடைய அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கிறேன். ஜூலை மாதத்தில் 2 மாதத்தில் ஆண்டவர் நீ இருக்கிற தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு போகணும் ஆண்டு கொண்டு வரார். முழு மனசோட ஆண்டு சொன்னதை ஃபாலோ பண்ணணும். இது நாள் வரை 25 ஆண்டுகள் வாழ்க்கையில், வேலை இடத்துல, ஊழியத்தில், எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவருடைய சுத்தத்தின்படி போக கர்த்தர் மேலானதை செய்கிறார்.
இன்னைக்கு சொல்லுங்க, நான் முழு மனசோடு உங்கள் சித்தத்தை நான் செய்வாண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம், இன்றைக்கு ஒரு அர்ப்பணம். இந்த குறுந்தோலை ஞாயிறில் முழு மனசோடு உங்கள் சித்தத்தை செய்வாண்டவரே. என் பிள்ளைகளை வளர்க்கறதுல எல்லா காரியத்திலையும் முழு மனதோடு நான் செய்வாண்டவரே. அந்த சீஷர்கள் போகிறாங்க, ஆண்டவர் சொன்னபடி முழு மனதோடு அந்த இடத்துல போய் கட்டியிருந்த குட்டியை கொண்டு அவிழ்த்து வருகிறார்கள். பவுலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் முழு மனதோடு கடந்து போகிறார். இந்த தேவ சுத்தத்தை முழு மனசோடு செய்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் துணிச்சல் இருக்கணும். ஹல்லேலூயா. துணிவும் விசுவாசமும் ரொம்ப அதிகம். தைரியத்தோடு விசுவாசத்தோடு தேவ சுத்தத்தை செய்யணும். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற தேசத்தை விட்டு வாப்பா, உங்கள் அப்பா வீட்டை விட்டு, நீ இருக்கிற தேசத்தை விட்டு வா, உன் இனத்தாரை விட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். தைரியமாக புறப்பட்டு வர்றார் ஆபிரகாம் விசுவாசத்தோடு. ஆதியாகமம் 12:2 எடுத்துட்டு விசுவாசமாக புறப்பட்டு வர்றார். ஒரு தைரியம் வேணுங்க வாழ்க்கையில். நான் இந்தியாவில் வேலை செய்கிற நாட்களில் முதல் வேலையில் இருக்கிற 5 வருஷம், அப்போது இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னுடைய பேர் சரவணன்ல, அவ சொல்கிறாங்க, சரவணா ஒரே இந்த இடத்துல 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் இருந்தீன்னா உனக்கு மேரேஜ் ஆயிரும், அப்புறம் குழந்தை வந்துடும், செட்டில் ஆயிடுவே, நீ மூவே ஆக மாட்டே, நீ வேலை மாறிடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. 5 வருஷத்தில் தைரியமாக மூவ் பண்ணினேன். தைரியமாக மூவ் ஆகி ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டேன். ஒரு இடத்துல போய் வேலை இடத்துல, அந்த இடத்துல வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அவங்க நமக்கு நல்ல பதவியை கொடுத்து உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே கிணத்து தவளை மாதிரி பிடிச்சி இழுத்துருவாங்களே, அதனால் பெரிய போராட்டம். அந்த இடத்துல இருக்கும்போது தான் ஆண்டவரை சந்தித்து, அந்த இடத்துல தான் ஆண்டவரை என்னை ரட்சித்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்தார், அதிசயமாக நடத்தி வந்தார். ரட்சிக்கப்பட்டு 7வது மாதத்தில் என் சித்தத்தை செய்யும்படியாக நீ வானார். தைரியமாக விசுவாசத்தோடு அவரை கடைபிடிக்கும்படியாக வந்தேன். இது நாள் வரைக்கும் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொன்னாலும் தைரியமாக செய்யுங்க. தைரியமாக செஞ்சுருவோம் பாஸ்டர். சில வேளையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மார்க் 11:5-6 அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். ஐயோ நான் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அவங்க ஓடிரல. யார் அது, எதுக்குடா கழுது குட்டி அவுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் இல்லைன்னு ஓடிரல. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை விட்டு போக விட்டார்கள். ஆமென். அவங்க உடனே பயந்து, ஐயோ நான் இல்லை, இயேசு அவர் தெரியாமல் சொல்லிட்டாருன்னு ஓடிரல. இன்னைக்கு சில நேரத்தில் தேவ சித்தத்தை நம்ம செய்கிற பொழுது பயந்துடுறோம். தேவ சித்தத்தை செய்ய ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் வேணும், ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் சொல்லிட்டார், உன் இனத்தாரை உன் வீட்டாரை விட்டு நீ வா, உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் புறப்பட்டு கடந்து வந்துட்டார். ஒரு நேரம் வருகிறது, ஆதியாகமம் 22 ஒரு காரியத்தை, இந்த சித்தத்தை நிறைவேற்ற சொல்லுகிறார். சில வேளைகளில் சில சித்தம் ஈஸியாக இருக்கலாம், சில சித்தத்தை செய்ய ஒரு தனி தைரியம் வேணும். ஆதியாகமம் 22:2 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றில் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாம், உனக்கு கொடுத்த ஒரே மகன், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. இந்த சித்தத்தை செய்யறது கஷ்டம் இல்லையா? இந்த சித்தத்தை செய்ய. ஆனால் இப்படிப்பட்ட சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் விசேஷமாய் அழைக்கப்பட்டு, விசேஷ தேவ ரகசியம் யாருடைய வாழ்க்கையில் வைக்கிறாரோ அப்படி கேட்பார். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தைரியமாக தேவ சுத்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணிக்கணும். ஒரு சில தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து மகனாகட்டும் மகளாகட்டும் ரட்சிக்கப்படுறாங்க. திருமண நேரம் வருகிறது, சொல்ல பயப்படுறாங்க, மிகுந்த கஷ்டத்தில் கடந்து போகிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவருடைய பாதத்தை பின்பற்றுறாங்க. சில வேளைகள் என்னுடைய குடும்பத்தாருடைய நன்மைக்காக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி சில இடத்துல
ஆண்டவருடைய ஆராதனை முறைமைகளை, தேவனை வழிபடுவதை, தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்பதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. அது நம்ம பண்ணக்கூடாதுங்க, நம்ம பண்ணக்கூடாது. என்றைக்கு ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்போடு பணிவோடு எப்படி ஒருவேளை குடும்பத்தாரிடத்துலையோ நண்பர்களிடத்துலையோ எப்படி சொல்லணுமோ அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். அவரை நேசிக்கிற நேசத்தில் உண்மையாக இருக்கணும். we should not convince ourselves. நான் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை பண்ண என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, ஆனால் ஆண்டவரே நான் மன்னிச்சுக்குங்க, என் ஃப்ரெண்டுக்காக இந்த காரியத்தை பண்ணுறேன். உறுதியாக இருக்கணும், தைரியத்தோடு விசுவாசத்தோடு தேவசுத்த. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் கேட்குறார், ஆபிரகாம் என் மனைவியின் இடத்துல நான் கேட்டு வரட்டுமா ஆண்டவரே? கேட்கல. நோ கன்சல்டேஷன், இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். நிறைய நேரம் தேவன் ஒரு சித்தத்தை உங்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் எல்லாம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்தால் there will be an alignment. ஆனால் சில வேளையில் சில காரியத்தை உங்களோடு பேசுகிறது, கணவன் மனைவி இடத்துல புரிய வைக்கணும், மனைவி கணவன் இடத்துல புரிய வைக்கணும், பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். இதுதான் தேவ சித்தம், இதன்படி நம்ம செய்யணும், இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். that is why we are called. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது, அவர் தான் கொடுத்தார். நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பேருக்காக ஈசாக்கை கொண்டு போகல, கொண்டு போய் தேவன் சொன்னபடி பலியிடும்படியாய் போனார். இன்னைக்கு ஏதாவது சில பேகேஜஸ், சில காரியங்களை உங்களால் விட முடியல, ஆனால் தேவ சுத்தம் நீங்கள் விடணும், தேவ சுத்தம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். விட முடியல, பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க, பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்னபடி அந்த பலிபீடத்துக்கு தன்னுடைய மகனை கொண்டு போகிறார். அதே அதிகாரம் 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கைகளை நீட்டி கத்தி எடுத்தான். கிரியில ஆபிரகாம் காமிச்சார், விசுவாசம் இருக்குது. தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டருக்காக நம்ம வாழ்கிற காரியத்தில் வெளிப்படுத்தணுங்க. சில இடத்துல ஆண்டருக்காக நிற்கிறேன், தேவனுக்காய் சாட்சியாக நிற்கிறேன். you have to be bold enough. சில காரியத்தில் தைரியமாக நிற்கணும், விசுவாசத்தோடு நிற்கணும். ஐயோ இந்த காரியத்தை நான் இப்படி சொல்லிட்டான், என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்முடைய எதிர்காலம் தேவ கரத்தில் இருக்கிறது, மனுஷர் கரத்திலையோ அதிகாரிகள் கரத்தில் இல்லை, தேவ கரத்தில் இருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படுகிற மகன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், அவர் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்ட மகன். அந்த ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அந்த சீஷர்கள் போனாங்க, அந்த கழுதைக்குட்டியை பிடிச்சு எடுத்தாங்க. உடனே ஆண்டவர் சொன்னபடியே அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். என்ன காரியம் செய்றீங்க நீங்க? எதுக்கு இந்த குட்டியை எடுக்கிறீங்க? இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னபடி நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சில இடத்துல உங்களை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில், ஏதோ ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆண்டவர் நிற்க வைக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் சொல்லுவாண்டவரே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நடப்பாண்டவரே. அப்படி நடப்பது சில வேலைகளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னுடைய வேலை பாதையிலும் சரி, ஊழியத்தின் பாதையில் சில இடங்களில் நான் பல வருடங்களுக்கு முன்பாக இருக்க நான் விரும்பவே இல்லை. ஆண்டவரோடு பேசி ஆனால் ஆண்டவர் சில திட்டங்களுக்காக, சில காரியங்களுக்காக நான் சொல்கிறபடி நீ செய்யணும். சில தேவனுடைய சித்தத்தை செய்வது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் உங்கள் விருப்பத்தின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்பா நம்மளோட கூட வருவார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், our life has to be an example that we are sold out for God's will. இந்த ஒரு வாழ்க்கையில் நான் தேவனுடைய சித்தத்தை செய்வேன். பாஸ்டர், இந்த பாம் சண்டேல நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன பாஸ்டர்? பி அ பர்சன் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நான் வாழ்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படியா? எனக்கு என்னுடைய மேரேஜ் காரியங்கள் முடிந்த பிறகு என் குடும்ப சூழ்நிலையில் தேவ கிருபையினால் கர்த்தர் காரியங்களை வைத்திருந்தார். நிறையா சிஸ்டர்ஸோ நிறையா காரியங்களோ ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. கர்த்தர் சொன்ன ஒரே காரியத்திற்காக கம்ஃபர்டபுள் ஒர்க் பேஸை விட்டு இந்த தேசத்துக்கு கடந்து வந்து ஏமாற்றத்தோடு கடந்து சென்றேன். நான் நினச்சேன் இது பெரிய ஏமாற்றம், ஆனாலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்காருன்னு. தேவன் விசுவாச பாதையை காண்பிக்கும்படியா எனக்காக நீ நின்னா எவ்வளவு சகிக்கணும் எப்படின்னு காமிச்சு திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதுதான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை அஸ்திவாரத்தை பலப்படுத்துறது.
அவர் சொன்னா அவர் செய்வார். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். Have a life sold out for God's will. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை உங்க சித்தம் நிறைவேற நீ அர்ப்பணிக்கிற. ஹல்லேலூயா. நான் விரும்புகிறபடி அல்ல, அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நீங்க நினைக்கிறதுக்கு மேல உங்களையும் சரி குடும்பத்தையும் மகிமையா தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ பிள்ளைகளை நம்ம உயர்த்தணும், பிள்ளைகளை இப்படி ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்க விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க, என் பிள்ளை இப்படி படிக்குமா, இந்த நிலைமையில் இருக்குமா, இப்படி ஒரு வரன் வருமா, இப்படி ஆசீர்வதிக்கப்படுமா. அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஈசாக்கின் மூலமாய் அவன்தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற ஆபிரகாம் செலுத்தின கிரியை. அன்பான தகப்பன்மாரே, தாயாரே, உங்களோடு பேசுகிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், ஹேவ் அ லைஃப் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். இந்த ஒரு வாழ்க்கை உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம். என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? பெற்றோர் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களா இருந்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையாய் அலங்காரமாய் ஆசீர்வாதமாக வரும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் மகிமையை அதை ஆசீர்வதிப்பார். அதற்கு ஆதாரமாய் மார்க் 11வது அதிகாரம் வசனம் 6-7 பாருங்க. மார்க் 11:6-7. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அந்த இடத்துல இவங்க என்ன சொன்னாங்க, என்னனால அவங்க போக விட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று என்னன்னா, if I am sold out for God's will, He will ordain my path with His grace, His favor, His divine connections. என் ஆண்டவருடைய சித்தத்துக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, யாரை நான் சந்திக்க போகிறேன், யாரோடு பேச போகிறேன், யார் எனக்காக பேசணும், யார் என் கூட நிற்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திடுவாருங்க. ஹல்லேலூயா. இஃப் ஐ எம் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில், இந்த ஒரு வாழ்க்கை நான் தேவ சித்தம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். ஏதோ ஒரு இடத்துல, மேபி அன்டில் நவ், இது வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல தடையாக இருக்குது, காரியங்கள் மூவ் ஆகலை, ஏன் ஆண்டவர் இது மாற மாட்டேங்குது? இந்த 40 நாள் ஜெபத்துலையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை முழுமையாக உங்கள் சித்தத்தை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஐ எம் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். ஒப்பு கொடுத்து பாருங்கள். எந்த மனிதர்களை உங்கள் பாதையில் கொண்டு வரணுமோ, எந்த இடத்துல இந்த மனிதர்களை உங்கள் பாதையிலேருந்து விளக்கணுமோ, எந்த இடத்துல உங்களை மாற்றணுமோ, எந்த இடத்துல உங்களை உயர்த்தணுமோ, அந்த தேவ கரம் உயர்த்தும். அவர்கள் உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனிதர்களோடு பேசி இருப்பார், அவர்களோடு பேசி இருப்பார், அவர்களோடு சொல்லி இருப்பார், என் பிள்ளைய வருவாங்க, வந்து அந்த கழுதுக்குட்டி வைப்பாங்க, அப்போ எதுவும் பேசாமல் அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருப்பார். நமக்காக ஆண்டவர் பேசுவார். பாருங்க, பவுல் இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அப்போஸ்தலர் 13:2, நான் சொல்ற இடத்துக்கு நீ கடந்து போ, சொல்ற ஊழியத்துக்கு பிரித்து எடுத்துருங்க. எதற்கு பிரித்து எடுத்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்தாங்க, கடந்து போனாங்க. கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார், திடீர்னு ஒரு பயம் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஒரு பயம் வருகிறது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் போகிறார். அந்த இடத்துல ஏதோ சில காரியங்கள் அவரை பயம்புறுத்துது. இன்னைக்கு சில காரியங்கள் உங்களை பயம்புறுத்துற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நிற்பனா, நிலைச்சிருப்பனா, இந்த காரியம் எனக்கு கை கூடுமா, இந்த வேலையில் நிற்பனா, இந்த காரியம் கை கூடி வருமா? பவுல் அப்படித்தான் யோசிச்சிருந்தாரு. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 18:9-10. அப்போஸ்தலர் 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆண்டவர் போய் சொல்றாரு, நீ எதை குறித்து பயப்படாதப்பா, நீ எதை குறித்து கவலைப்படாத பவுல், நீ தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். பவுலினுடைய வாழ்க்கை, he has been sold out for God's will. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் இருக்கிறேன். அப்ப என்னன்னா, நமக்கு தேவையான எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவர் செய்யும்படியாய் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரு விசை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க திட்டத்தை செய்யும்படியா நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யும்படியா நீ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ரகபோத் ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான திருச்சபை ஒரு அடையாளம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து
கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் நடத்துங்க, உங்கள் சித்தம்னு சொன்ன பொழுது அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்ம நடத்தி வந்தார். இன்னைக்கு ஒரு சிலர் பவனி மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த முறை பவனி செய்கிற பொழுது பெரிய இடமாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் அதே போல உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலை காரியங்களை விஸ்தாரமாக்குவார். நீங்கள் பயப்படாதபடி எந்த இடத்துல கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, பவுல் அன்றைக்கு கலங்கி இருந்தது போல ஏதோ சில காரியங்கள் உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. இந்த காரியத்தை நான் பேசலாமா? கேன் ஐ இனிஷியேட் திஸ் டிஸ்கஷன்? குடும்பத்தில் இந்த டிஸ்கஷன் இனிஷியேட் பண்ணலாமா? வேலை இடத்துல இந்த காரியத்தை கேட்கலாமா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மனசில் வச்சு ரொம்ப ஒரு கலக்கம் பயத்தில் இருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. என் மேலே தப்பே இல்லை, ஆனால் இந்த என்கொயரியில் அன்னெசரியாக கொயரிஸ் வருது. நான் பேசலாமா வேண்டாமா? நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த சீஷர்களுக்கு ஒரு தைரியம், ஆண்டவன் கூட இருக்கிறார். அவர் தான் சொன்னார், போய் கழுது குட்டியை அவுத்துட்டுவான்னு. அவுத்தாரு. எங்கள் ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா அப்படின்னு விட்டுட்டாரு. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல போகணுமோ, நீங்கள் என்ன வார்த்தையை பேசணுமோ, நீங்கள் ரொம்ப கச்சிதமாக அளவாக பேச போகிறீங்க, ரொம்ப அளவாக பேச போகிறீங்க. நீங்கள் பேசுகிற பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தேவ ஒத்தாசைக்காய் காத்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தேவனுடைய அனுகூல வேணும்னு காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் என்னோட வர்றீங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் வார்த்தையை வாயில் போடுங்க. சில இடத்துல பேச நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அப்பா இடத்துல சொல்லுங்கள், நான் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி நீங்கள் வாயில் வார்த்தையை போடுங்க. நான் டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ண போகிறேன். நான் பேசுகிற பொழுது நீங்கள் என்னோட கூட வர போகிறீங்க. ஐ எம் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். ஆண்டவரே, என்ன சித்தம், உங்கள் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், அது நடக்கும்படியாக வருகிற நாட்களில் நான் பேசட்டும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. நீங்கள் அவங்க சொன்னபடியே, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். எந்த இடத்துல உங்களுக்கு காரியங்கள் ரிலீஸ் ஆகணுமோ, எந்த இடத்துல காரியங்கள் உங்களுக்கு என்று கிளியரன்ஸ் வரணுமோ, வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட வந்து அந்த காரியங்களை செய்ய போறார். ஆண்டவர் வார்த்தைகள் உங்க வாயில போட போறார். நீங்க பேச வேண்டிய வார்த்தையை கன கச்சிதமா பேச போறீங்க. வளவளா குலகுலான்னு பேசுறதுல கன கச்சிதமா பேச போறீங்க. நீங்க பேசவே அந்த இடத்துல ஒரு விடுதலை கடந்து வர போகிறது. நீங்க பேசவே தேவ பிரசன்னம் உங்களுக்காய் காரியங்களை செய்ய போது. தயவு செய்து காரியங்களை பேசலாமா வேண்டாமா ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற கிருபை என்னோடு இருக்கட்டும் சொல்லி பேசுங்க. அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். மார்க் 11வது அதிகாரம் 7வது வசனம். மார்க் சாப்டர் 11 verse 7. அவர்கள் அந்த குட்டி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அந்த கழுத குட்டியை ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ, எதற்காக உருவாக்கினாரோ, அந்த படைப்பின் இட் ஹஸ் பீன் ஃபார் காட்ஸ் வில், அந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அந்த கழுதைக்குட்டி வந்து நிற்கிது, வாங்கேசப்பா உங்களை நான் சுமந்து போகிறேன். ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் சித்தத்தின்படி என்னை பயன்படுத்துவோன்னு சொல்லி அப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் இந்த ஜெபத்தை செய்யுங்க. உங்கள் சித்தத்தின்படி என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவர், யூஸ் மீ அக்கார்டிங் டு யுவர் வில் மாஸ்டர். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஏன் விருப்பம், ஏன் ஆசை இல்லை. அருமையான அப்போஸ்தலர் பவுல் சொன்ன பாருங்க, அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய தருவாய் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அவர் எப்படி ரத்த சாட்சியாக எழுப்பினார் தெரியுங்களா? நார்த் இந்தியா ஊழியத்திற்கு அவர் மிஷினரியாக கடந்து போனார். ஊழியத்தை முடித்து அங்கே ஏதோ தண்ணி இல்லாத சூழ்நிலை, ஏதோ அழுக்கு தண்ணி ஏதோ குடிச்சிட்டார். அவருடைய வயிறு பயங்கர இன்ஃபெக்ட் ஆகி he was about to die. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னொரு 3 வாரம் தான் இருக்குது, நீங்கள் இறந்துருவீங்க, உங்கள் வயிறு எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்ட்டாங்க. அவர் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போய் கல்லறை தோட்டத்தில் போய், இந்த இடத்துல தான் என்னை புதைக்கணுமா, இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க, எல்லாம் பண்ணிட்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த அன்பு ஊழியருக்காய் கடந்து வந்து, பவுலோஸ் நான் உன்னை தொடுறேன், சுகப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் இறுதி நேரத்தில் தொட்டார். அற்புத சுகத்தை கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? he has been sold out for God's will. he has been sold out for God's will. இதில் ஒரு பெரிய ஒரு தைரியம் என்ன தெரியுங்களா இருக்கும்? எனக்கு தேவையான பணம் என் கையில் இல்லை, எனக்கு தேவையான ஒத்தாசை இல்லை, ஆனால் ஒரு தைரியம் இருக்கும். அப்பா சொல்லியிருக்கார், I have been sold out for God's will. He will take care of me. Hallelujah. அவர் சித்தம்
அந்த இடத்துல அந்த கழுதைக்குட்டி போய் நிற்கிது, அதன் மேலே ஏறி போகிறார். இட்ஸ் a gifted donkey, gifted colt. ஆண்டவரை சுமந்து கொண்டு போகிற கழுதை. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் உங்கள் திட்டத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே, ஏசப்பா எல்லா காரியத்திலும் நீங்கள் என்னை நடத்தணும். ஒருவேளை சில காரியத்தில் ஏதோ நடக்கட்டும், எப்படியோ நடக்கட்டும்னு விட்டுருப்போம். இன்னையிலிருந்து அருமையான வாலிப செல்வங்கள் சொல்லணும், என்னுடைய படிப்பை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபெல்லோஷிப்பை பொறுப்படுங்க ஆண்டவரே, உங்கள் சித்தமான ஃபெல்லோஷிப் எனக்கு இருக்கட்டும், உங்கள் சித்தமான பாதையில் நான் போகட்டும், உங்கள் சித்தத்தின்படி என் வாழ்க்கையை உருவாக்குங்க. ஒரு சில பிள்ளைகள் தங்களுடைய காலத்தின் ஆசீர்வாதங்களை தள்ளி போடக்கூடாது. என்ன சொல்லணும்? உங்கள் சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்கள் சித்தம் என்னை சந்திக்கட்டும், கர்த்தர் சித்தப்படி என்னை நடத்துங்க. லுக் அவுட் ஃபார் காட் ஃபார் எவ்ரி லீடிங் அண்ட் இஸ் அப்ரூவல். ஏதோ ஒரு புதிய காரியத்தை எடுக்கிறீங்க ஆண்டவரே, உங்க சித்தப்படி ஆசீர்வதிங்க. என் விருப்பம், என் ஆசை இல்லை, உங்க சித்தப்படி ஆசீர்வதிங்க, உங்க விருப்பப்படி ஆசீர்வதிங்க. தேவன் கொடுப்பார். இஃப் யூ ஆர் சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். தேவ சமூகத்தில் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு உயர் கல்விகளுக்கு வேற இடத்துக்கு போகணும், வேற இடத்துக்கு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாப்புல. முதல் வருடம் முயற்சி செய்த போது அது வாய்க்கல, விட்டுட்டோம். திரும்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உங்களுக்கு எது சித்தமோ அதை செய்ய நாங்கள் ஆயத்தம்னு சொல்லி மேபி முதல் அப்ளை பண்ண காரியத்தை விட ஒரு டவுன்கிரேட் பண்ணி இன்னொரு கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிச்சு. பாருங்க, when you are sold out for God's will, he will come, he will ordain your path with his grace, his favor and divine connections. அந்த வாலிப பிள்ளை, நான் இந்த கோர்ஸை மட்டும் செய்கிற ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு சொல்லிச்சு. முந்தைய வருடம் எதற்கு முயற்சி செய்தாப்பிள்ளையோ அது கிடைக்கல. ஆனால் எந்த இடத்துல ரெண்டாவது கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாரோ முதல் வருடத்தில் அப்ளை பண்ண கோர்ஸையே அந்த இடத்துல அவங்களே கூப்பிட்டு அதை அப்கிரேட் பண்ணி கொடுக்கும்படியாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன்னா சோல்ட் அவுட் ஃபார் காட்ஸ் வில். எல்லா இடத்துல ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் முயன்று எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ட்டவரை, அதாவது இருதயத்தில் ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துடணும். அப்படியே ஓரத்தில் கொஞ்சம் பண்ணிடுங்களே அப்படின்னு வைக்காமல் முழு மனதோடு உங்கள் சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன்டவரை, உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரு மேலேயும் இந்த குறுந்தோலை ஞாயிறில் அவர் சுத்தம் நம்ம வாழ்க்கையில் மகிமையாக இன்னும் வரும்படியாக நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்திருந்து, ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் சுத்தம் நடக்கட்டும். நான் இருக்கிற வேலையில் தேவ சுத்தம் நடக்கட்டும், நாங்கள் இருக்கிற வீட்டில் தேவ சுத்தம் நடக்கட்டும், நாங்கள் எடுக்கிற முயற்சியில் தேவ சுத்தம் இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் எடுக்கிற படிப்பின் முயற்சியில் தேவ சுத்தம் இருக்கட்டும், திருமண காரியங்களில் தேவ சுத்தம் இருக்கட்டும், வேலை மாற்றங்களில் தேவ சித்தம். ஆண்டவரே முழு மனதோடு தேவ சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தேவ சித்தம், என் வாழ்க்கையில் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் முழு மனதோடு நான் அதை செய்கிற தைரியத்தோடு விசுவாசத்தோடு உடைய சித்தத்தை செய்கிற இந்த ஒரு வாழ்க்கை உங்கள் சித்தத்தை செய்ய என்ன அர்ப்பணிக்கிற. உங்கள் சித்தத்தின்படி என்ன நடத்தும் தேவ சித்தம். என் வாழ்க்கையில் தேவ சித்தம் ஆளுகை செய்யட்டும், தேவ சித்தம் ஆளுகை செய்யட்டும். நீங்க பொறுப்படுங்கன்னு சொல்லுகிற பொழுது தடைகளை கர்த்தர் மாற்றுவார், போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல மனிதர்களை மாற்றணுமோ மாற்றுவார், எந்த இடத்துல உங்களுக்கு சகாயமா காரியங்களை கொண்டு வரணுமோ கர்த்தர் சகாயமான காரியங்களை கொண்டு வருவார். தேவ கிருபை உங்களை நடத்தும். சொல்லுங்க, ஆண்டவரே we are sold out for God's will. I am sold out for God's will. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா என்னை அர்ப்பணித்திருக்கிற. நான் சொன்ன சாட்சியின்படி நீங்க உங்களையே டவுன்கிரேட் பண்ற நினைச்சு பண்ணலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். எந்த இடத்துல நீ உங்களை தாழ்த்த வேண்டியது இல்லை. அப்படின்னா நான் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா? இல்லவே இல்லை. நம்ம நினைக்கிறத விட கர்த்தருடைய திட்டம் மேலானது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறத விட கர்த்தருடைய திட்டம் மேலானது. அவர் செய்வார் எல்லாவற்றிலும் அவர் செய்வார். மேலான காரியங்களை செய்வார். என்னை ஒப்பு கொடுக்கிற, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய
சிந்தனைகள் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம் நினைவெல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே. என் பேச்செல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற சொல்லுங்க சொல்லுங்க. நான் பேசுகிற பொழுதே சொல்லு ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் இது வாய்க்கட்டும், தேவனுக்கு சித்தமானால் இது வாய்க்கட்டும். கர்த்தர் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். கர்த்தர் விரும்புகிற வேலையில் இது நடக்கட்டும். ஏன் வேலை அல்ல, ஏன் டைம் அல்ல, கர்த்தருடைய நேரத்தில் நடக்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற அவர் அந்நாள் பரியந்தோ என்னை காத்துக்கொள்ள வல்லவர் 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 வல்லவர். இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஒரு சமர்ப்பணமா இருக்கட்டும். தேவ சமூகத்தில் இன்னொரு சமர்ப்பணமா இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நம்மளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏன் ஆசைப்படி பிள்ளைய வளர்த்தலாம் நினைச்ச, ஏன் ஆசைப்படி கொண்டு வரலாம் நினைச்ச, அதுல தப்பில்லை. அதை ஆண்டர் சமூகத்துல வைத்து ஏசப்பா என் மனசுல இருந்து ஆசை இருக்குது, ஆனா உங்க சித்தம் இருக்கட்டும், உங்க சித்தம் மேலோங்கட்டும். கர்த்தர் திட்டம் நடத்தட்டும், தேவ சித்தம் நடத்தட்டும். முழு மனதோடு உங்க சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்காய் வாழும் வைராக்கியம், உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா.
எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன். அர்ப்பணிங்க ஒரு முழு மனதோடு. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் என் ஆவி ஆத்மா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஏசப்பா உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க. தேவ சமூகத்தில் முழுக்க முழுக்க உங்க சித்தம் செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். I am sold out for God's will. பரிசுத்த தெய்வமே, என் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, என் படிப்பில் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, என் வேலையில் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, என் தொழிலில் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே என் சரீரத்தின் அற்புதத்தில் நீங்க எப்படி அற்புதத்தை செய்ய விரும்புறீங்களோ உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. உங்க சித்தம் செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இவ்வளவு நாள் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க. தேவ சமூகத்துல தேவன் அற்புதத்தை செய்யட்டும் செய்யட்டும்னு காத்திருந்தீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்க அற்புதம் உங்களை சந்திக்கிற ஒரு அதிசயமான நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. வைராக்கியத்தோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மீது, இந்த முழு சபையின் மீது கர்த்தருடைய கிருபை இறங்கி வருகிறது. எல்லா இடத்துல உங்களுக்காய் வாசல்களை திறக்கும்படியா, கர்த்தருடைய பரலோக திட்டம் நிறைவேறும்படியா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி அதிசயங்கள் உருவாகும்படியா ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவருக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறது. நீட்டப்பட்ட அந்த கரத்திலிருந்து அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய அபிஷேக வல்லமை, நம்முடைய விடுதலை ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்குள்ள உமக்காய் வாழுகிற வைராக்கியம் அதிகரித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வாழுகிற எண்ணங்கள் என்றோ மடிந்தது ஆண்டவரே. உமக்காய் வாழும்படியா இன்னும் முழுக்க முழு மனதோடு தேவ சித்தத்தை செய்யும்படியா அந்த சீஷர்களுடைய வார்த்தை ஏற்று அந்த சொன்ன மாத்திரத்தில் கடந்து போனார்களே, முழு மனதோடு செய்வோம் ஆண்டவரே. தைரியத்தோடு விசுவாசத்தோடு உங்க சித்தத்தை செய்வோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தத்தின்படி பயன்படுத்த ஆண்டவர். எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி உங்க சித்தத்தின்படி பயன்படுத்துங்க ஆண்டவர். உங்க பரலோக சித்தத்தின்படி பயன்படுத்துங்க ஆண்டவர். உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.